மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று தியான அறிவியல் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சரியான தியானத்தை தேர்ந்தெடுத்து அதனை முறையாக பயின்று தினமும் பயிற்சி செய்து வந்தால் இடைவிடாமல் முழு ஈடுபாடோடு ஸ்ரத்தையோடு அந்த தியானத்தை பயிற்சி செய்து வந்தால் யாராகிலும் அந்த தியானத்தின் இறுதியில் அதனுடைய முழுமையான பலனை அடையப் பெறுவார்கள். முதல்ல தியானம் என்றால் என்ன, அதன் இலக்கு என்ன என்பதை பார்க்கலாம். சித்த விருத்த நிரோதக, அதாவது மனதின் எண்ணங்கள் இல்லாத நிலை. மனதில் எண்ண ஓட்டங்களை அமைதிப்படுத்தி கட்டுப்படுத்துவதே உண்மையான தியானம் என்று உரைக்கின்றார் பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரத்தில். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம் என்று மானுட உடம்பின் மகத்தான அந்த செல்வத்தை மனித மனதில் பதிய வைத்த ஆசான் திருமூலர். உள்ளத்தில் உறையும் இறைவனை காணாது வெளியில் தேடி அலைந்து திரியும் மனிதர்களை மூடர்கள் என்று ஏசுகிறார் திருமூலர். மனித உடலில் நன்மை தீமை இவ்விரண்டையும் சேர்த்தே இயற்கை அன்னை படைத்துள்ளார். இந்த மனித உடலில் எதற்காக தீமை படைத்துள்ளார்? என்ன காரணம்? நெல்லில் உள்ள உமியை அகற்றினால் அல்லது நீக்கினால் முளைக்காது. கேடான உமியை அகற்றினால் அரிசி முளைக்காது. அதுபோல மனித உடலில் கேடான மும்மலங்கள் எனும் உமியை அகற்றி மலமற்ற ஒளி உடம்பை ஜோதி உடம்பு உண்டாகும் பொழுது அங்கு பிறப்பு இறப்பு என்பது இருக்காது. மும்மலங்கள் என்பது ஆணவம், கன்மம், மாயை. இந்த மும்மலங்கள் ஞானம் ஒன்றினால் மட்டுமே அதை நீக்க இயலும். அப்பொழுதுதான் உண்மை தத்துவமான சத்திய தரிசனத்தை, பரம்பொருளை அடையலாம். இந்த தியானம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நம்முடைய சித்தர்கள் எதற்காக நமக்கு இத்தகையான பொக்கிஷத்தை அளித்துள்ளார்கள்? தியானம் எதற்காக படைக்கப்பட்டது? தியானம் தியானத்திற்காகவே படைக்கப்பட்டதே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. தியானம் நம்முடைய விழிப்புணர்வை, நம்முடைய மனத்தெளிவை, நம்முடைய சுயத்தை அறிமுகப்படுத்தும்.
அந்த தூய விழிப்புணர்வை நாம் ஒவ்வொரு கணமும் அந்த விழிப்புணர்விலேயே நாம் வாழலாம். அதற்கு தியானம் அவசியம். நம்முடைய சுயம் என்ன? ஆல் தட் இஸ், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, நானே கடவுள், அனைத்தும் நானே, நானே அனைத்தும் ஆகிய பரம்பொருள் என்ற நிலையை உணருவதற்காகவே தவிர வேறெதற்காகவும் இல்லை. அதற்கு இந்த உடம்பு மிகவும் முக்கியமானது. இந்த உடலை பேணி காப்பது நம் அனைவரின் கடமை. உடல் இருந்தால்தான் உயிரும் இருக்கும். உடல் இல்லை என்றால் நாம் இறைத்தன்மையை அடைய முடியாது. ஆதலால் இந்த உயிரை மிகவும் பாதுகாப்பாகவும் முறையாகவும் அதனை பாதுகாத்து வர வேண்டும். தியானம் பத்ரிஜி அவர்கள் இந்த புத்தரின் ஆனாபானசதி தியானத்தை இவ்வுலகிற்கு வழங்கினார். ஆனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனுடன் இணைந்து இருப்பது. இது ஒரு ராஜயோக தியானம் என்கிறார். இது ஒரு சுகமய பிராணாயாமம். தியானம் என்பது தியானம் இது நம்முடைய விஷயங்கள், நம் மனதில் விஷயங்கள் இல்லாத நிலை. அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் தியானம் அவசியம். அதற்கு ஒரு சரியான எளிய தியானம் அவசியம். தியான மார்க்கத்தின் வாயிலாகத்தான் தியான நிலையை அடைய முடியும். இந்த தியான மார்க்கம், அந்த தியான மார்க்கத்தின் எளிய வழி ஆனாபானசதி தியானம் ஒன்றே மிகவும் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு தியானம். நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு வாகனம், தொலைதூரத்திற்கு பயணிக்க வேண்டும் என்றால் ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. உதாரணமாக சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டும் என்றால் கார், பஸ் அல்லது ட்ரெயின் போன்ற வாகனங்களை பயன்படுத்தி நம்முடைய சேர வேண்டிய இடத்தை அடைவோம். அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டும் என்றால் பிளைட் பயன்படுத்தி நாம செல்வோம். அண்டார்டிகா கடல் பயணத்தை கடக்க வேண்டும் என்றால் கப்பல் வாயிலாக செல்வோம். இப்படியாக அவரவர் தேவைக்கு ஏற்ப அவர்கள் ஒரு வாகனத்தை, அந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த ஆத்மா இந்த பூமியில் பிறப்பு எடுத்ததற்கான முக்கிய காரணம் இறைநிலையை அடைவதற்கு. அந்த இறைநிலை அடையாமல் இருந்தால் அந்த ஆன்மா அடுத்தடுத்து பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஆன்மா உன்னத நிலையை அடைய வேண்டும். அதற்கு தியானம் அவசியமாகிறது.
தியானம் என்பது நம்முடைய புரிதலை நம்மை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். இந்த ஆனாபானசதி தியானம் எவ்வாறு செய்வது? முதல்ல ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இரு கை விரல்களையும் கோர்த்து கொள்ளுங்கள். கண்களை மூடி உங்களுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை, அதாவது மூக்கின் துவாரங்கள், இரு துவாரங்களுக்கு இடையில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். இது ஒரு விட்னஸா, ஒரு ஃபோக்கஸா அந்த கவனம் நம்முடைய அந்த சுவாசத்தின் மீது இருக்க வேண்டும். சாதாரண காற்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராண காற்றில் எத்தனையோ பிரபஞ்சத்தின் முழு ரகசியமும் அடங்கியுள்ளது. இந்த உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம். இதுல இந்த காற்றுல ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இருக்கு. நாம காண்கின்ற இந்த பௌதீக உடல் ஒரு பெரிய அற்புதமான படைப்பு. இதில் நிகழும் செயல்கள் நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. நாம இந்த சுவாசத்தின் மீது கவனத்தை வைக்க வைக்க நம்முடைய சுவாசம் முதலில் நாபியிலிருந்து அந்த சுவாசம் உள்ளே சென்று வெளியே வரும். இன்னும் நல்ல தியானம் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் குறையும். அந்த சுவாசம் என்பது இன்னும் கொஞ்சம் மேல இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய தியான சக்தி, அந்த நம்முடைய கவனம் அந்த சுவாசத்தின் மீது லயிக்கும் பொழுது அந்த சுவாச காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே நம்முடைய இரு புருவ மத்தியில் நின்று விடுகிறது. தியானத்தில் நமக்கு வலிகள் ஏற்படும். உடல் அசைதல் மற்றும் தலைபாரம் போன்ற அனுபவங்கள் வரும். இதனை ஆதி சங்கராச்சாரியார் திதிக்ஷா என்று குறிப்பிடுகிறார். இது ஏனென்றால் நாம் தியானம் செய்ய செய்ய நம்முடைய முழு கவனம் சுவாசத்தின் மீது லயித்திருக்கும் பொழுது நமக்குள், நம் மனதில், சப்கான்சியஸில் போடப்பட்டிருக்கும் முற்பிறவியின் விஷயங்கள், இப்பிறவியில் சேகரித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக விலகும். பில்லியன் கணக்கில் நம்முடைய மனதில் எண்ணங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மைண்ட் எங்க இருக்கு? தலையில இருக்கு. இந்த தலையில இருக்கிறதுனால தலை என்ன ஆகுது? தலை கனம் ஆகிவிட்டது. இந்த தலை கனம் நீங்க வேண்டும் என்றால் அந்த தலையில் இருக்கும் பாரத்தை இறக்கிவிட வேண்டும். நாம தியானம் செய்யும் பொழுது நல்ல ஒரு அமைதி நிலையை
எப்பொழுதெல்லாம் அடைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றல் நம்முடைய பிரம்ம எந்திரத்தின் வாயிலாக நம் உடலுக்குள் வந்து சேருகிறது. இப்படி லட்சக்கணக்கான எண்ணங்கள் ஒவ்வொன்றாக அந்த தியானத்தின் வாயிலாக வெளியேறும். இன்று நீங்கள் தியானம் செய்யும் பொழுது 10 எண்ணங்கள், 10 விஷயங்கள், 10 ஆலோசனைகள் உங்களை விட்டு குறைந்தால், உங்கள் மனதிலிருந்து குறைந்தால், அந்த 10 அளவிற்கான இடம் அங்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் இந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து நிரம்பும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தியானம் செய்தால் ஒரு 20 எண்ணங்கள் குறையும். அங்கு இன்னும் கொஞ்சம் கேப் வளரும். அந்த கேப் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பும். இப்படியாக எத்தனை எண்ணங்கள் குறைகின்றதோ அந்த அளவிற்கு எனர்ஜி அங்கு வந்து நிரம்பிக் கொண்டே இருக்கும். இது ஒரே நாளில் சாத்தியமா என்று கேட்டால் இல்லை. நாம் தியானம் செய்யும் பொழுது மனம், உடல் எந்த செயல்கள் இல்லாமல் அமைதி நிலையில் இருப்போம். புதிய விஷயங்களை ஏற்காமல் இருக்கின்ற விஷயங்களை வெளியே, தேவையற்ற விஷயங்களை வெளியே அனுப்பிவிடும். இப்படி படிப்படியாக இந்த தியான சக்தியின் வாயிலாக இந்த எண்ணங்கள் குறையத் தொடங்கும். இவ்வாறு குறையத் தொடங்கும் பொழுது நமக்குள் ஆற்றல் நிரம்பும். ஒரு முழுமையாக எண்ணங்கள் முழுமையாக தீரும் பொழுது எண்ணங்கள் அற்ற நிலையில் அதிகப்படியான ஆற்றல் முழுமையாக நிரம்பியிருக்கும். இதனை சூன்ய நிலை, அந்த காலியான இடத்திற்கு வெற்றிட நிலை என்று சொல்வோம். அந்த சமயத்தில் நம் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தி விழிப்படைய செய்யும், விழித்திடும். குண்டலினி சக்தி என்பது ஒரு மகா சக்தி. இன்னும் தியானம் செய்ய செய்ய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். இப்படி ஆக்டிவேட் ஆகும் பொழுது தியானத்தில் வந்த வழிகள் எல்லாம் முழுமையாக நீங்கும். 3ஆம் கண் விழிப்படையும். இன்னும் தியானம் செய்தால் ஆஸ்ட்ரல் டிராவல் நடைபெறும். சூட்சும பயணங்கள் மேற்கொள்வார். இப்படி தியானத்தினால் பல பல போனஸ் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி? நம்முடைய இந்த தியான மார்க்கத்தின் வாயிலாக பயணிக்கும் பொழுது நாம் இறுதியாக சென்று அடையும் இலக்கு என்ன? தியான ஸ்திதி. தியான ஸ்திதி என்பது all that is என்ற நிலை, நான் அற்ற நிலை. இந்த மிஸ்டர் நான் என்னும் அகந்தை ஆணவம் கொண்ட அந்த நான் எப்பொழுது நம்மை விட்டு நீங்கி தூய விழிப்புணர்வை அடைகின்றோமோ அதுவே நம்முடைய உன்னதமான உயர்ந்த நிலை ஆகும். அந்த நிலை அடையும் வரை வழியில நமக்கு கிடைக்கிற போனஸ் பரிசுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பரிசு. என்னென்ன பரிசு? உடல் ஆரோக்கியம், மனம் அமைதி அடைதல்,
ஆழ்ந்த மௌனம், எதிலுமே பற்றற்ற நிலை, இப்படி ஒவ்வொன்றாக போனஸ் மேல போனஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம போகிற வழியில. ஆனா நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் விடுத்துட்டு ஒரு சங்கல்ப சக்தி வச்சுக்கிறோம். எனக்கு உடல் நலம் மேன்மை அடையணும், அதற்காக ஒரு சங்கல்பம். எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், அதற்காக ஒரு சங்கல்பம் செஞ்சு அதே இடத்துல இருப்போம். நீங்க அந்த வழியில நேரா சரியா பயணிச்சுக்கிட்டே போனீங்களன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். இதற்காக எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, அங்கேயே நிக்க தேவையில்லை. நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு அந்தந்த ஸ்டேஷன் வரும்போது அந்தந்த காட்சிகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த தியானத்தில் வரும் அனுபவங்கள் எல்லாம் நாம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்கும் பொழுது நாம் காணக்கூடிய காட்சிகள், நம் வழியில் எத்தனையோ காட்சிகளை பார்ப்போம். நாம் பேருந்தில் செல்கின்றோம், அப்பொழுது அந்த பேருந்தில் செல்லும் பொழுது வழியில் வரும் காட்சிகளை, மரம், செடி, கொடி, மலைகள், இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டே செல்வோம். அதை போலத்தான் இந்த தியான அனுபவங்களும். தியான நிலையை அடையும் பொழுது இந்த வழியில் வரக்கூடிய ஒரு அனுபவங்கள், அதற்காக நாம் அங்கேயே நின்று விடக்கூடாது. எனக்கு தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ட்டு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு தியானம் பண்றது, சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும், சக்ராஸின் மீது நம்முடைய கவனத்தை வைத்து உடல் உபாதைகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்து அந்த சங்கல்ப சக்தி சங்கல்பம் மேற்கொண்டு நாம் செய்கின்றது எல்லாம் தியானம் கிடையாது. தியானம் என்பது தியானத்திற்காகவே. தியானம் என்பது தியான ஸ்திதியை அடைவதற்காகவே. தியான ஸ்திதி என்பது பரமாத்ம நிலையை, ஒவ்வொரு ஆத்மாவும் அம்ச ஆத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவாக பரம்பொருளில் லயிப்பதே அதனுடைய இறுதி இலக்கு. அதுவல்லாது வேறெதுவும் இலக்கு கிடையாது. நாம் அங்கேயே இருப்போம். தியானம் பத்ரிஜி அவர்கள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துள்ளார், ஒரு பெரிய வஜ்ரத்தை கொடுத்துள்ளார், பிரம்மாஸ்திரத்தை கொடுத்துள்ளார். உங்களிடம் ஒரு வஜ்ரத்தை கொடுக்கறாங்க, அந்த வஜ்ரத்தை நீங்க என்ன பண்ணணும்? நம்ம டேபிள்ல ஒரு பேப்பர் பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வெயிட்டா அதை யூஸ் பண்ணிக்கிறோம். வஜ்ரத்தினுடைய வேல்யூ நம்ம அத புரிஞ்சுக்கணும். ஒரு கல் கிடையாது, அது வஜ்ரம். எத்தனையோ ஆய்வுகளை மேற்கொண்டு இரவும் பகலும் அயராமல் உழைத்து இந்த பூ உலகிற்கு அற்புதமான தியானத்தை, உன்னதமான ராஜயோக தியானத்தை நமக்கெல்லாம் அளித்துள்ளார். அந்த தியானத்தை உபயோகித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும்.
இன்னும் கர்மாக்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. ஜனன மரண சக்கரத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரே மார்க்கம் இந்த தியான மார்க்கம். இந்த தியானம் நாம சரியாதான் செய்யறோமா? நாம யார்கிட்ட போய் கேட்கறது? நாம இந்த தியானம் சரியா பண்றோமா, நம்முடைய மார்க்கம் சரியா என்று எப்படி செக் பண்றது? இதற்கு ஓஷோ அவர்கள் பதில் அளிக்கிறார். நீங்கள் சரியான தியானத்தை சரியான முறையில் செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் ரிவெஞ்ச் குறைந்துவிடும், மறைந்துவிடும். கோபம் நீங்கிவிடும். அமைதி பெருகும். எங்க போனாலும் ஒரு இடத்துல அழகா உட்கார்ந்துக்கிறீங்களன்னா நீங்க நல்ல தியானம் செய்றீங்கன்னு அர்த்தம். சரியான முறையில சரியான வழியில பயணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம். எங்கோ செல்கிறீர்கள், அங்க போனாலும் சும்மா அழகா உட்கார்ந்துக்கிறீங்க. உட்கார்ந்துட்டு கண்களை மூடி தியானம் செய்யணும்னு உங்களுக்கு தோணும். தியான முதிரையில அமர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்குள்ள அன்பு என்பது முன்பை விட இப்போ அதிகமா உண்டாகி இருக்கா? இரக்கம், பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பு, அடக்கம், அமைதி, மௌனம் இவையெல்லாம் வளர்ந்து இருக்கின்றதா? ஒவ்வொரு நாளும் தினசரி உங்கள் வாழ்க்கையில் விழிப்போடு இருக்கின்றீர்களா? நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்கின்றீர்களா? நிகழ்கால வாழ்க்கையே வாழ்க்கை. அப்படி என்றால் நீங்கள் சரியான மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 100% நீங்கள் தியான சாதனையை ஒழுங்காக சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்று சொல்கிறார் ஓஷோ அவர்கள். தியானம் என்பது எண்ணங்கள் இல்லாத நிலை. மனதில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாத நிலை. இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 3 மணி நேர தியானம் செய்ய வேண்டும். ஒரே அடியாக 3 மணி நேரம் தியானம் செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் காலை 1 மணி நேரம், இரவு படுக்கும் பொழுது 1 மணி நேரம், இடைப்பட்ட நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், 20 நிமிடங்கள் என்று கூட்டிக் கொண்டே அந்த 3 மணி நேரத்தை நாம் தியானத்திற்காக செலவழிக்க வேண்டும். நிறைய ஆன்மீகமான
நம்முடைய ஆத்மாவை தட்டி எழுப்பும் உயர்ந்த உன்னத கிரந்தங்களை, புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். சத்சங்கங்களை நாம் தினமும் அங்கு சென்று அங்கு குருமார்களுடைய, ஞானிகளுடைய அந்த சுய அனுபவ ஞானத்தை நாமும் பெற வேண்டும். இவையெல்லாம் செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் பிறப்பெடுத்து கொண்டே இருப்போம். புதிய பிறப்பு எல்லாமே புதுசா இருக்கும். இப்ப நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீங்கன்னா நல்லா தியானம் செஞ்சுட்டு மறுநாள் நீங்க அதே புத்தகத்தை படிச்சீங்களன்னா ஒரு புதுசாவே இருக்கும். அதுதான் தியானத்தினுடைய மகிமை. புனித நீராடல். இந்த புனித நீராடல் எப்படி உடலுக்கு புத்துணர்ச்சி தருகின்றதோ அதை போன்று இந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை, காஸ்மிக் எனர்ஜியை ஒவ்வொரு நாளும் புத்தகம் வாசித்தல், தியானம் செய்தல், யோகிமார்களின் ஞானங்களை நாம் கேட்டறிதல், நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுதல், ஆற்றல் மிக்க தலங்களுக்கு செல்லுதல், ஞானியர்களின் சமாதிகளின் அருகில் இருப்பது, அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள் போன்ற முக்கிய நாட்களில் அதிகமாக தியானத்தை மேற்கொள்ளுதல், இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நம்முடைய ஆத்மா வளர்ச்சி பெறும். மிலேரப்பா அவர்கள் ஒரே பிறவியில் ஞானம் அடைந்தார். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைவார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஞானம் அடைவதே அவனுடைய இலக்கு. அதுவன்றி வேறெதுவும் இல்லை. இந்த வாய்ப்பிற்கு, இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.